2025 பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் ரெண்டாயிட்டு இருக்கு. அது என்னன்னா வில் ஏஐ ரீப்ளேஸ் ஹியூமன். நீங்க ஒரு ஃப்ரீலான்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தாலும் சரி, இல்லை மற்ற சப்ஜெக்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா உங்கள் ஜாப்ஸ் வந்து ஏஐ வந்து ரிப்ளேஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் நான் உங்கள் சிவா, நான் ஃபேன்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 2025 ஏஐ பற்றி ரொம்பவே க்ரோவ் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இனி வர ஜென்ரேஷன்லையும் ஹியூமன்ஸை பீட் பண்ணுற அளவுக்கு இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. நீங்கள் டெய்லி பேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நிறைய ஏஐ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ பேசிக்கான டாஸ்க்கவே ஏஐ பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ ஃப்ரீலான்ஸருக்கு ஃபியூச்சர் இல்லையான்னு கேட்டால் நோ. ஏன்னா ஏஐ பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒர்க் தான் பண்ண முடியும். பட் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு பேசுகிற ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸில் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹியூமன் ரெடி பண்ண டிசைனுக்கும் ஒரு ஏஐ ரெடி பண்ண டிசைனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அட் த சேம் டைம் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு டிசைன் ரெடி பண்ணால் அது அப்படியே கிளியராக சொல்லிடும் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஏஐ கிரியேட் பண்ண அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸராக இருந்தீங்கன்னா லோ லெவல் ஜாப்ஸை விட்டுட்டு ஹை லெவல் ஜாப்ஸை சூஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அதே மாதிரி காம்பர்ஸ் ஆஃபர்ஸாக இருக்கட்டும் நிறைய ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பெரிய டாபிக் என்னன்னா கண்டென்ட் கிரியேஷன். ஸோ இதில் நிறைய ஏஐ பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கிரிப்ட் ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து வீடியோ எடிட்டிங்லேருந்து தமிழ் எடிட் பண்ணுற வரைக்கும் ஏஐ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் ட்ரூத் என்னென்னா ஃபஸ்ட்டெல்லாம் கண்டென்ட் கிரியேட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு 1 hour 2 hour எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் சாட் ஜிபிடியில் நீங்கள் போய் உங்கள் கண்டென்ட் போட்டிங்கன்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் தரப்போகுது, அது தமிழ் எப்படி தான் சொல்லலாம். பட் ஏஐ யூஸ் பண்ணால் உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் படிக்கிற காலேஜில் இருக்கும்போது உங்களுக்கு டெய்லி பாக்கெட் பண்ணி தருவாங்க. அதை நீங்கள் சேவ் பண்ணுறப்போ ஒரு பழக்கம் இருக்கும். அதுவே சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாக்கெட் பண்ணியே செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் செலவு பண்ணவங்க தெரியாது நம்ம சேர்த்து இருந்தால் ஒரு லேப்டாப் வாங்க முடியும் அப்படின்னு. ஸோ ஏஐ வந்து ஜஸ்ட் கண்டென்ட்டையும் ஸ்கிரிப்டையும் மட்டும் தர முடியும். பட் எமோஷன் பற்றி உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு கம்பெனியில் வேலை இருக்காது. அது ஏன்னா சிஎஸ் ஸ்டூடெண்ட்க்கு மட்டுமே அப்படின்னு கேட்டால் டேட்டா என்ட்ரிஸ் படிக்கிறவங்களும் சரி, இல்லை கஸ்டமர் சப்போர்ட் இருக்கவங்களும் சரி, இல்லை கோடிங் பண்ணுறவங்களும் சரி, இந்த எல்லா ஜாப்பையும் ஏஐ கண்டிப்பாக ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஆனால் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், லாயரை பற்றினா ஹெல்ப் பண்ணுமே தவிர அவன் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இனிவர் டேஸில் எப்படி சர்வை பண்ணுறது அப்படின்னு கேட்டால் டெய்லி ஒரு டூல்ஸ் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண ஆரம்பிங்க, அதில் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அதே மாதிரி நியூ திங்ஸாக இருக்கட்டும், புது புது விஷயத்தை க்ரியேட்டிவாக கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்கள் ஏஜ் 20க்குள்ளே ஒரு பர்சனலான பிராண்டை டாப் டு பாட்டம் லேர்ன் பண்ணி பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இனிவர் டேஸில் இப்படி நடக்கும்னு கேட்டால் ஆமாம், ஏஐனால ஜாப்ஸால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். பட் கிரியேட்டிவிட்டி எமோஷன்ஸ் ஹியூமன்ஸ் கிட்ட தான் இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.